500 ஆண்டுகளாக பனிக்குள் மறைந்திருந்த ஒரு பெண்ணின் முகம் மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆண்டிஸ் மலைப்பகுதியில பனிக்குள் மறைந்திருந்த 500 ஆண்டுகள் பழமையான ஒரு தொல்லியல் கண்டுபிடிப்பு இன்று அறிவியல் மூலமாக மீண்டும் நம் கண் முன்னாடி கொண்டு வரப்பட்டு, அவர் யாரு, அந்த முகத்தை உருவாக்கினாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி தொல்லியல் தகவல்களையும் வரலாற்றையும் தெரிந்து கொள்ள என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இவங்க தான் உலக புகழ் பெற்ற ஜுவானிட்டா, தி இன்கா ஐஸ் மைடர். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் அமெரிக்காவில ஆண்டிஸ் மலைப்பகுதியில வாழ்ந்த இன்கா பேரரசை சேர்ந்த இளம்பெண் தான் இவங்க. 1995 தொல்லியலாளர் ஜோகன் ரெய்ன்ஹார்ட் மற்றும் அவரது குழுவினர் பனிமலையின் உச்சியில் 6000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்துல பனிக்குள் இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட மம்மி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆய்வுகளின் படி அவர் இறந்த போது 13ல இருந்து 15 வயது தான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அவருடன் கிடைத்த சடங்கு பொருட்களை பார்க்கும்போது இவர் கேப்பகோச்சா சடங்குடன் தொடர்புடையவர் என்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஆனா மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜானிட்டா எப்படி இருந்திருப்பாங்க? ஜானிட்டா உடல் சிடி ஸ்கேன், டிஎன்ஏ ஆய்வு மற்றும் எலும்பு ஆய்வுகள் நடத்தப்பட்டு இதன் மூலமாக அவரது வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம், மரணம் குறித்து பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அவரது மண்டை ஓட்டின் பிரதியை உருவாக்கி டிஎன்ஏ, வயது மற்றும் உடலியல் தரவுகளை பயன்படுத்தி 3D ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவரது முகத்தை மீண்டும் உருவாக்கியிருக்காங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இளம் பெண் இன்னைக்கு மீண்டும் நம்மளை நோக்கி பார்க்கிறார். ஆனா ஜுவானிட்டா மட்டும் கிடையாது. இன்கா பேரரசின் பல மர்மமான மலை உச்சி மம்மிகள் இன்னும் தொல்லியலாளர்களின் ஆய்வில் உள்ளன. அதை பத்தி நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம்.